Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic 3rd standard term 1 unit 3 force page number 93. நம்ம book back exercise மட்டும் பார்க்கலாம் பாருங்க. Let us look at the picture given below to understand movement and action better. First picture பாருங்க. என்ன பண்றாங்க? Ball. இது வந்து என்ன பேட் இது? ஹாக்கி பேட். ஹாக்கி பேட்டால என்ன பண்றாங்க? ஹாக்கி ஸ்டிக். ஹாக்கி ஸ்டிக்கால என்ன பண்ணாங்க? பாலை ஹிட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க? பைசைக்கிளை ரைட் பண்ணுறாங்க. ஸோ த பிளேயர் ஹிட்ஸ் த பால் வித் ஹாக்கி ஸ்டிக். பாய்ஸ் ஆர் ரைடிங் பைசைக்கிள். இந்த இதை வந்து நம்ம இப்போ இந்த எழுத போகிறோம் ஃபில்லப்பில். இந்த அபோவ் பிக்சர் வாட் மூவ்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணாங்க? தி பால், தி பைசைக்கிள். தி பால் கமா கொடுத்துருக்காங்க த பைசைக்கிள் அப்படின்னு எழுதிக்கோங்க. THED BALL பால். THED BICYCLE பைசைக்கிள். இது சரியாக தெரியல, அதான் மேலே எழுதியிருக்கேன். வாட் இஸ் த ஆக்ஷன்? இதோடைய ஆக்ஷன் என்ன? ஃபர்ஸ்டோடைய பால்க்கு ஆக்ஷன் வந்து ஹிட்டிங் த பால். பைசைக்கிள்கோடைய ஆக்ஷனு ரைடிங் த பைசைக்கிள். ஃபர்ஸ்ட் ஒன் அடிக்கிறாங்க, ஹிட், HITTING, ஹிட்டிங், THED பால், BALL பால். ரைடிங் த பைசைக்கிள், RIDING, ரைடிங், THED பைசைக்கிள், BICYCLE. What moves the ball? The bicycle. What is the action? Hitting the ball, riding the bicycle. Next, page number 95. இதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து புல் அப்படின்ற ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். புல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். புஷ்னா என்ன? இங்கே பாருங்கள், 94ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லுக் அண்ட் சே வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் டு த பிக்சர்ஸ் டினோட். இதெல்லாம் என்னது? புஷ்னா தள்ளுறது, தள்ளிட்டு போகிறாரு வண்டியில். ஒரு தாத்தா உட்கார வச்சு வண்டியில் தள்ளிட்டு போகிறது புஷ். அப்புறம் நம்ம இந்த மாதிரி நுங்கு வண்டி செஞ்சு புஷ் தள்ளிட்டு போகிறோம். அதுக்கப்புறமா காரை தள்ளுறாங்க பின்னாடி, ஸ்டாப் ஆகாமல் நிற்கிறது. இது என்ன பண்ணுறோம்? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம பட்டனை புஷ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து புஷ் ஆக்டிவிட்டி. ஹியர் ஆல் த பிக்சர் ஷோ புஷ்ஷிங் ஆக்ஷன். when a force is applied in the direction of motion of an object is called push. நம்மளுடைய ஃபோர்ஸை நம்ம அதை அப்ளை பண்ணுறோம் அந்த டைரக்ஷனில், அதை தான் நம்ம புஷ்ஷுன்னு சொல்கிறோம். புல்னா என்ன? இழுக்கிறது. இங்கே கொடுத்துருவாங்க பாருங்களா, புஷ். கதவை, டோரை என்ன பண்ணுறோம்? புஷ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இதுதான் டோரை என்ன பண்ணுறோம்? இழுக்கிறோம். இப்போது நிறைய கடையில் போகிறோம் இல்லையா, ஸ்டேஷ்னரி ஷாப், மற்ற ஜுவல்லரி ஷாப்லலாம் இந்த மாதிரி புஷ் புல் அப்படின்னு எழுதியிருக்கும், கதவை தள்ளு இழு அப்படின்னு. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். லுக் அண்ட் சே வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் டு த பிக்சர்ஸ் டினோட். இங்கே என்ன பண்ணுறாங்க? இழுத்துட்டு போகிறாங்க. லக்கேஜ் பேக் என்ன பண்ணுறாங்க? வண்டியில் வச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த விண்டோவை என்ன பண்ணுறான் இந்த பையன்? இழுத்துட்டு போகிறான். அந்த மாதிரி புல் கதவையும் இழுத்துட்டு போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹியர் ஆல் த பிக்சர் ஷோவிங் புல்லிங் ஆக்ஷன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? புல்லிங் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. வென் எ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால் புல். இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்போசிட் டைரக்ஷனில் நாம் வந்து மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் கொடுக்கறதால அது என்னவாகும்? இந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதால புல் அப்படின்னு சொல்கிறோம். புட் எ டிக் மார்க் ஆஃப் த பிக்சர் ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், டிக் மார்க். எதை வந்து பிக்சர் ஆஃப் மோஷன் அதை வந்து டிக் பண்ணணும், மற்றதை ராங் பண்ணணும். இதை என்ன பண்ணுறாங்க? நம்ம இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ டிக் பண்ணுங்கள். சேர்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, ஸோ அமைதியாக இருக்குது. அப்போது அது வந்து என்ன பண்ணுறோம்? எந்த ஒரு ஆக்ஷன் மோஷனும் இல்லைங்க. ஸோ ராங். இப்போ என்ன பண்ணுறாங்க? ஹார்ஸ் காட்டை இழுத்துட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் டிக் பண்ணணும், அமைதியாக படுத்துட்டுருக்காங்க. அப்போ அங்கே எந்த ஒரு டைரக்ஷன் இதுவும் இல்லை, ஸோ அதை ராங். குழந்தை விளையாடிட்டுருக்கு, அது டிக். ஓகே, கிளாசிஃபை த ஃபாலோவிங் புஷ் ஆர் புல் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துறாங்க. இங்கே புஷ்ஷா இது புல்லா அப்படின்னு சொல்லும். ரைடிங் த பைசைக்கிள், பைசைக்கிள் ஓட்டுறாங்க, ஸோ புஷ். மூவிங் த டேபிள் டுவோர்ட்ஸ் யூ, உங்கள் பக்கம் நீங்கள் டேபிளை இழுக்கிறோம், அப்போ அது புல். ட்ராகிங் த சேர், சேரையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இழுக்கிறோம், புல். மூவிங் எ கார் டு ஸ்டார்ட்டை பண்ணுறோம் பார்த்தீங்களா, காரை ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்போ அது புஷ். ஓப்பனிங் த விண்டோ, விண்டோலாம் வந்து ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணலை, ஓப்பன் பண்ணுறோம், ஸோ புஷ். ஸ்ட்ரெச்சிங் த ரப்பர் பேண்ட், ரப்பர் பேண்டை இழுக்கிறோம், புல். ரிமூவிங் த ஷூ லேசஸ், புஷ். புரிஞ்சுதா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் ஒன், மேட் த ஃபாலோவிங், பேஜ் நம்பர் 97. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணாங்க பாருங்கள், சேஞ்சஸ் த
டைரக்ஷன். பேட்டை வந்து அடிக்கிறாங்க. ஸோ அது வந்து சேஞ்சஸ் த டைரக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கமும் இழுக்கிறாங்க. ஸோ சேஞ்சஸ் த ஸ்பீடு. அதுக்கப்புறம் இது என்ன ஆகுது, ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்சஸ் த ஷேப். இது என்ன பண்ணுறாங்க, என்ன மோஷனில் இருக்குது, ஸ்டாப்ஸ் த மோஷன். ஓகே, புரிஞ்சாச்சு இல்லை? நெக்ஸ்ட் பாருங்கள், பேஜ் நம்பர் 99. இப்போ இங்கே வந்து ஃபோர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ரைட் த கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்வால்வ் ஹியர். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஃபோர்ஸ் இது, மஸ்குலார் ஃபோர்ஸ். செகண்ட் ஒன் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். மஸ்குலார் ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய எஃபெக்டை போடுறோம். நம்மளுடைய லெக்கால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அடிக்கிறோம். மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னாலே உங்களுக்கு தெரியுது, இந்த மாதிரி எலக்ட்ரான ஒர்க்கில் வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். இலை விழுது, ஸோ அது வந்து என்ன ஃபோர்ஸு, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். மேக்னெட், எல்லாருக்கும் வீட்லேயும் காந்தகம் இருக்கும், விளையாடி இருப்பீங்க. மேக்னெட்டில் எல்லாமே வந்து என்ன ஆகிடும், வந்து பிடிச்சிக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஆணி அந்த மாதிரி திங்ஸ்லாம் என்ன ஆகும், அட்ராக்ட் பண்ணி ஃபோர்ஸாக இழுத்துக்கும். ஸோ அது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். MUSCULAR மஸ்குலார் ஃபோர்ஸ், FORCE. மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் MECHANICAL மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், GRAV. இங்கே பாருங்கள், GRAVITATIONAL ஃபோர்ஸ், FORCE. இதை இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், MAGNETIC மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், FORCE எழுதிக்கோங்க. இதிலேருந்து வந்து டிக் த மஸ்குலார் ஃபோர்ஸாக டிக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இவங்க அடிக்கிறாங்க, அது வந்து மஸ்குலார் ஃபோர்ஸ். இந்த மாதிரி இலை, ஆப்பிள், மரத்துலேருந்து விழுற வந்து ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை டிக் பண்ணக்கூடாது. இந்த சைக்கிளை ஓட்டுறது வந்து என்னது, மஸ்குலார் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க, அது வந்து மஸ்குலார் ஃபோர்ஸ் இல்லை. இவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஸோ அது வந்து மஸ்குலார் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், லிஸ்ட் அவுட் த புஷ் ஆக்டிவிட்டி. இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்க புல்லிங் ட்ராலி, ஸ்லைடிங், பிளேயிங் ஃபுட்பால், கிட்டிங், ஸ்விங், சைக்கிளிங், கிட்ஸ், சீசா, பிளேயிங் இன்சைட், புல்லிங் வுட். இதில் வந்து லிஸ்ட் அவுட் த புஷ் ஆக்டிவிட்டி எது, புல் ஆக்டிவிட்டி எது, ஃப்ரிக்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், புஷ் ஆக்டிவிட்டினா நம்ம எதை சொல்லுவோம், சைக்கிளிங்கை புஷ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இதை எடுத்து எழுதிக்கோங்க, சைக்கிளிங். ஸ்விங், ஊஞ்சல் ஆடுறது, SWING, ஸ்விங். பிளேயிங் ஃபுட்பால். இந்த மூணுமே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சைக்கிளிங், ஸ்விங், பிளேயிங் ஃபுட்பால். இந்த மூணுமே புஷ் ஆக்டிவிட்டி. புல் ஆக்டிவிட்டி நம்ம என்ன சொல்லுவோம், புல் தள்ளுறோம், இழுக்கிறோம். புல்லிங் ட்ராலி, அதுலேயே இருக்குது பாருங்கள், புல்லிங் ட்ராலி, புல்லிங் வுட், கிட்டிங். ஃப்ரிக்ஷனல்னால் நம்ம எது சொல்லுவோம், இதில் ஸ்லைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது. நெக்ஸ்ட்டு சீசா, பிளேயிங்ஸ் இன் சாண்ட், இந்த மணலில் விளையாடுறது. இது ஃபுல்லாக வந்து ஃப்ரிக்ஷனல்னா உராய்வு. இதில் எழுதிட்டிங்களா, ஸ்விங், பிளேயிங் ஃபுட்பால், சைக்கிளிங். இது புஷ் ஆக்டிவிட்டி. புல் ஆக்டிவிட்டி புல்லிங் வுட், புல்லிங் ட்ராலி, கிட்டிங். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிக்ஷனல் வந்து ஸ்லைடிங், பிளேயிங் இன் சாண்ட், சீசா. சாண்ட் ஸ்பெல்லிங் தெரியுங்களா பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், பேஜ் நம்பர் 101, எவால்யூஷன். ஃபர்ஸ்ட் கொஷின், fill in the blanks with suitable words. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. புஷ்ஷு, ஃபோர்ஸு, புல், ஸ்பீட், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், டைரக்ஷன், மஸ்குலர்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எதுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. ஏ டேஷ் இஸ் நீடட் டு மேக் எ ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட் மூவ். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர், ஃபோர்ஸ், FORCE ஃபோர்ஸ். த ஃபோர்ஸ் அப்ளைட் வித் த ஹெல்ப் ஆஃப் மசில் இஸ் கால் டேஷ் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ் இது, மஸ்குலார் ஃபோர்ஸ். மசில்ஸ்னாலே நாங்கள் மஸ்குலார் ஃபோர்ஸ்னு எழுதலாம். இந்த சின்னதாக வந்து நீங்கள் ஹிண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. டேஷ் அண்ட் டேஷ் ஆர் நவுன் அஸ் ஃபோர்ஸஸ், புஷ் அண்ட் புல் எழுதிக்கோங்க. த ரீசன் ஃபார் த ஃப்ரூட்ஸ் டு ஃபால் ஃப்ரம் த ட்ரீ மரத்து மேலே இருந்து கீழே விழ ட்ரீக்கு நம்ம என்ன ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்.
மேலே இருக்க பாருங்கள் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த டேஷ் அண்ட் டேஷ். ஸ்பீட், இன்னொன்று வந்து டைரக்ஷன். ஸ்பீட், டைரக்ஷன். நெக்ஸ்ட் மேட் த வேர்ட் டு த ரிலிவன்ட் பிக்சர். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறாங்க இவங்க? ஃப்ரிக்ஷன். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த உராய்வு, ஸ்லைடிங், பிஃபோர் பேரில் பார்த்தோம், பிளேயிங் இன் சாண்ட், சீசா, அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்லுவோம் நம்ம, இதுவும் ஒரு ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அதனால தான் இங்கே நம்ம வந்து ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இங்கே என்ன பண்ணிடுறாங்க, மோட்டார் பைக்கில் போகிறாங்க, அது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். இது வந்து என்னது, இது புல்லிங், இழுத்துட்டு போகுது இல்லையா, புல்லக் மாட்டு வண்டி. நெக்ஸ்ட் வந்து கார் என்ன பண்ணுறாங்க இவங்க, லிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ லிஃப்டிங் எ கார். இது வந்து என்ன ஃபோர்ஸ், இது மஸ்குலார் ஃபோர்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, பாலை ஹிட்டிங் எ பால். பிக்சரை வச்சு அழகாக இதை பண்ணலாம். ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின். இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் ஆன்சர் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின் பாருங்கள். ஹவு டு யூ ஓப்பன் த டோர்? எப்படி ஓப்பன் பண்ணுறோம்? ஐ ஓப்பன் த டோர் பை புஷ் ஆர் புல்லிங். எழுதிக்கோங்க, புஷ்ஷிங் ஆர் புல்லிங். ஐ ஓப்பன் த டோர் பை PUSHING, புஷ்ஷிங். ORR புல்லிங், PULLING. எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நேம் த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ் இருக்குது இதில்? 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று கான்டாக்ட் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். எழுதிட்டிங்களா? நெக்ஸ்ட் ஒன், விச் ஃபோர்ஸ் இஸ் இன்வால்வ் இன் கலெக்டிங் வாட்டர் ஃப்ரம் வெல். இப்போ நம்ம வந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறோம், அதை வந்து என்ன ஃபோர்ஸால் நம்ம எடுக்க முடியும்? மஸ்குலார் ஃபோர்ஸ். அப்படியே கொஷின்லேயே இருக்கும் ஆன்சர். வெறும் மஸ்குலார் ஃபோர்ஸ் இஸ் இன்வால்வ் இன் கலெக்டிங் வாட்டர் ஃப்ரம் வெல். எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் புஷ்? புஷ்னா என்ன? when a force is applied in the direction of motion of an object, it is called push. This is fourth answer. நீங்கள் வெறும் 4 ஃபோர்ஸ் நேம் வந்து படித்து எழுதி பாருங்கள் வீட்டில் கூட. என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், மஸ்குலார் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபில்லப்ஸ்லேருந்து மேட்ச்சு, சூஸு, கொஷின் ஆன்சர் எல்லாத்துக்குமே அந்த ஃபோர்ஸ் வேர்ட்லாம் வந்து மனப்பாடமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் யூஸ்டு டு மேக் கிளே பாட். நம்ம முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள் மேட்ச்சில் கிளே பாட் யூஸ் பண்ணுறோம். என்ன ஃபோர்ஸால் யூஸ் பண்ணுறோம்? மஸ்குலார் ஃபோர்ஸ். அப்போது 2 ஆன்சர் வந்து மஸ்குலார் ஃபோர்ஸ்லேயே வருது பாருங்கள். மஸ்குலார் ஃபோர்ஸ் இஸ் யூஸ்டு டு மேக் கிளே பாட். இதுதான் 5th ஆன்சர். சில்ட்ரன், கொஷின் ஆன்சர் புரிஞ்சுதா? ஓகே, இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டும் கொஷின் ஆன்சரை எழுதிக்கோங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன இருக்குது. சுஜாதா பிளேசஸ் எ மேக்னெட் நியர் சம் ஆப்ஜெக்ட். வாட் ஆர் த ஆப்ஜெக்ட் that will be attract from the list given below. ஒரு மேக்னெட்டிக் காந்தகம் இருக்குது. காந்தகம் வந்து என்னென்ன வந்து ஒட்டும் தெரியுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒன், நோட்க்கு ஒட்டுமா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்? இல்லை, மேக்னெட்டால் ஒட்ட முடியாது. பின்னாக இருந்தால் என்ன பண்ணும்? ஹேர் பின்னோ இல்லை சேஃப்டி பின்னோ, அதுக்கப்புறமா வீட்டில் யூஸ் பண்ணுற ஆணி இருக்கு இல்லையா, அந்த பின்னை கூட வந்து என்னாகும்? ஒட்டும். ஸோ பின் வந்து 1 போட்டுக்கோங்க. பின்னில் மேக்னெட் வந்து ஆப்ஜெக்ட் ஒட்டும். நெக்ஸ்ட் வந்து காயின், 1 ரூபி காயின், 2 ரூபி காயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், காயினில் ஒட்டும். 2 ரப்பர் ஒட்டாது, ஷர்ட்டில் ஒட்டாது. காம்னா என்ன? சீப்புலையும் ஒட்டாது. ஸ்டீல் டம்ளர், கிளாஸ்லாம் இருக்கு இல்லையா குடிக்கிற, அதில் ஒட்டும். நெயில்னா ஆணி. அப்போது 3, 4 இந்த 4 திங்ஸும் என்ன ஆகும்? மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகக்கூடிய திங்ஸு. புரிஞ்சா சில்ட்ரன்? ஓகே, நெக்ஸ்ட்டு 4th லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.